ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. என்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபிரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதகே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1230. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு நிர்வாணம். இதன் 4ஆம் பகுதி. குடீசகர், பகுதகர், ஹம்சர், பரமஹம்சர் என்று 4 வகையாக கூறப்படும் சந்நியாசிகளில் அத்வைத சந்நியாசிகள் 4ஆவதான உத்தம பிரிவை சேர்ந்தவர்கள், அதாவது பரமஹம்சர்கள். ஓரிடத்திலேயும் ஸ்திரவாசம் செய்யாமல் சஞ்சரித்து கொண்டே இருப்பதால் அவர்களை பரமஹம்ச பரிவ்ராஜகர்கள் என்று சொல்வது வழக்கம். ஆச்சாரியாலை கூட அப்படித்தான் சொல்வது. அவருடைய மட்டங்களில் வருகிற சுவாமிகளையும் தான் மடம் என்ற ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டு லோகத்திற்கு தர்மங்களை எடுத்துச் சொல்லும் குருக்களாக இருப்பதால் குருபீட்டம் என்பதிலிருந்து கொண்டு ஆஃபீஸ் பண்ணும் சந்நியாசிகளாக இருப்பதால், அதாவது லோக பொறுப்பு என்பதே இல்லாத சந்நியாசியாக இல்லாமல் லோகத்தில் தர்மம் வளர்வதற்கு பாடுபடும் பொறுப்பை பெற்றிருப்பதால் இங்கே பரமஹம்ச பரிவ்ராஜகர்களுக்கான விதிமுறைகளில் சில மாறுதல்கள் பண்ணியிருக்கிறது. சந்நியாச உபனிஷதுகளிலும் ஸ்மிருதிகளிலும் மற்ற பழைய புஸ்தகங்களிலும் சொல்லியிருப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக நாம் ஆச்சாரியாலிடம் பார்க்கிறோம். அவருடைய மட்டங்களை சேர்ந்த சுவாமிகளிடம் பார்க்கிறோம் என்றால் அதற்கு காரணம், இவர்கள் ஒரு பொறுப்பும் இல்லை என்று விட்டவர்களாக இல்லாமல் லோகத்தில் தர்மாபிவிருத்திக்கு பொறுப்பு பெற்றவர்களாக இருப்பதுதான். இந்த விஷயம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது பரமஹம்ச சந்நியாசிகளையும் அத்தியாசிரமிகளையும் பற்றியது. சந்நியாசத்தையும் கடந்தவரே அத்தியாசிரமி என்றாலும் பழைய சாஸ்திரங்கள் சிலதில் பரமஹம்சர்களையே நாம் அத்தியாசிரமி என்று சொல்கிறவரை போலத்தான் வர்ணித்திருக்கிறது. அவற்றில் பரமஹம்ச சந்நியாசிகளையே வஸ்திரம், தண்ட கமண்டலம் ஆகியவற்றையும் விட்டுவிட்டவராக சொல்லி சுகர், தத்தர் முதலியவர்களையும் இந்த கோஷ்டியிலேயே சேர்த்திருக்கிறது. பரமஹம்ச சந்நியாசிக்கு அப்புறம் துரியாதீதர், அவதூதர் என்ற 2 பிரிவுகளை சொல்லி அவர்களை அத்தியாசிரமிகள் என்று குறிப்பாக வேறுபடுத்தி காட்டும் வழக்கம் வந்த பிறகும் கூட அத்தியாசிரமிகளை பரமஹம்ச பரிவ்ராஜகர்கள் என்று சொல்வது நீடித்து வந்திருக்கிறது. ஆச்சாரியாலே சாந்தோக்கிய பாஷ்யத்தில் ஒரு இடத்திலே, பின் குறிப்பு பாஷ்யம் முடியும் இடத்தில், பரமஹம்ச பரிவ்ராஜகைஹி அத்தியாசிரமிபிஹி என்று சொல்லியிருக்கிறார். பரமஹம்ச பரிவ்ராஜகர்களான அத்தியாசிரமிகளால் என்பது இதன் அர்த்தம். அதாவது யதி தர்மங்கள் என்னும் ரூல்கள் உள்ள 4வது ஆசிரமியே சந்நியாசி. இந்த ரூல்களும் நழுவி போய் 4வது ஆசிரமத்திற்கும் மேலே போனவனே அத்தியாசிரமி என்று வித்தியாசம் பார்க்காமல் 2 பேரையும் ஒன்றாக்கி குறிப்பிடும் வழக்கம் வெகு காலமாக இருந்து வந்திருக்கிறது. சம்சார ஆசையையும் இக லட்சியத்தையும் விட்டுவிட்டு ஒருத்தன் கிளம்பிவிட்டான் என்ற பிறகு அப்படி கிளம்பின எல்லோரையும் ஒன்றாகவே சொல்லிவிடலாம் என்று ஏற்பட்டிருக்கிறது. விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் என்று 2 சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. யதி தர்ம ரூல்களுக்கு கட்டுப்பட்டு துரியாசிரமம் என்று ஆரம்பிப்பவனே அந்த ஆசிரமத்தில் முன்னேறி ரூலையும் விட்டு அத்தியாசிரமியாக ஆவதை இந்த பாகுபாடு தெளிவு செய்து காட்டுகிறது. விவிதிஷா என்றால் ஒன்றை அறிய ஆசைப்படுவது, மனசார தாபப்படுவது, சமாதி நிலை, ஆத்ம சாட்சா்காரம், பிரம்மானந்தம் என்றெல்லாம் சொல்லப்படுவது என்ன என்று அறிய ஒருவர் ஆசைப்படுகிறார், தாபப்படுகிறார். இப்படி ஒரு விவிதிஷா அவருக்கு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் உள்ள மட்டும் மேலே சொன்ன லட்சியத்துக்கே டெடிகேட் பண்ணி கொண்டு பிரயாசைப்பட முடியாது என்று அவர் ஃபீல் பண்ணுகிறார். அதனால் கிரமமாக சாஸ்திரங்களில் சொல்லியுள்ளபடி சந்நியாசம் வாங்கி கொண்டு தண்ட கமண்டல காஷாய தாரணம், மற்ற யதி தர்ம ரூல்கள் ஆகிய எல்லாவற்றையும் பண்ணுகிறார். இதுதான் விவிதிஷா சந்நியாசம். இப்படி சந்நியாசி ஆகி ஆத்ம சாஸ்திரங்களை படித்து விசாரம் பண்ணிக்கொண்டு முன்னேறும் பொழுது சமாதி நிலை பற்றி சொல்லியிருப்பதெல்லாம் நிஜமானவைதான் என்ற நிச்சயம் அவருக்கு ஏற்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த அனுபவம் வந்து தொட்டுவிட்டு போகிறது. தொடும், ஆனால் போய்விடும். கரையோரத்தில் சமுத்திர அலை கொஞ்சம் காலை தொட்டுவிட்டு போய்விடுகிற மாதிரி தான். சமுத்திரத்தில் அப்படியே முழுகி நனையவில்லை. கேள்வி அறிவில் பிறந்த ஆசையானது இப்படி கொஞ்சமாவது அனுபவ அறிவாகவே ஆகும் பொழுது விவிதிஷா போய் வித்வத் உண்டாகிறது.
ருச்சி கண்டுவிட்டதால் அப்படியே அந்த ரசத்திலேயே முழுக்க முழுகி போக வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறது. அச்சமயத்தில் யதி தர்ம ரூல் படி பார்த்து பார்த்து பண்ணி கொண்டிருப்பது கூட நிதித்தியாசனம் என்பதான தீவிர ஆத்ம விசாரத்துக்கு இடைஞ்சல் பண்ணுவதாக நினைக்கிறார். அதனால் தண்ட கமண்டல காஷாயாதிகளையும் மற்ற யதி தர்ம ரூல்களையும் விட்டு விடுகிறார். அதுதான் வித்வத் சந்நியாசம் என்பது. சாட்சாத்காரம் என்ன என்று அறியாத நிலையில் அறிய ஆசைப்பட்டு மேற்கொள்வது விவிதிஷா சந்நியாசம். அதன் டேஸ்டை கொஞ்சம் அறிய ஆரம்பித்த பிறகு பூர்ணமாக அறிந்து அதையே சாஸ்வதமாகிக் கொள்வதாக ரூல்களை கொண்ட சந்நியாசத்தையும் விட்டுவிட்டு அத்தியாசிரமத்திற்கு போவது வித்வத் சந்நியாசம். சந்நியாசத்துக்கு சந்நியாசம் என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு. பக்குவம் ஆகாத ஒருத்தன் ஏதோ கொஞ்சம் விரக்தி மாதிரி தோன்றியதில் வீட்டை விட்டு புறப்படுகிறான். விட்டு விடுவது என்பதுதான் சந்நியாசம். அப்படி சந்நியாசி ஆகிறான். அப்புறம் விரக்தி போன இடம் தெரியவில்லை. பழைய ஆசைகளையெல்லாம் திரும்புகின்றன. போதும் சந்நியாசம் என்று சந்நியாசத்தை விட்டுவிட்டு அகத்துக்கே திரும்பி விடுகிறான். இதுதான் சந்நியாசத்துக்கு சந்நியாசம். அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவதை ஒருத்தன் நிறுத்திவிட்டால் தர்ப்பணத்துக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டான் என்று சொல்வதுண்டு. அப்படி சந்நியாசத்துக்கு சந்நியாசம். ஆனால் ஒரு அத்தியாசிரமி சந்நியாச தர்மத்தை விடும் பொழுது அவர் சம்சாரத்துக்கு திரும்புவதற்காக அப்படி பண்ணவில்லை. யதி தர்மத்தை விடுவது அவருக்கு முக்கிய நோக்கம் இல்லை. சமாதி நிலையில் சேர்ந்திருப்பதுதான் அவருடைய நோக்கம். சந்நியாச ஆச்சரணையை அவர் விடுவது அதன் லட்சியமான அனுபவத்தில் சேர்வதற்காகவேதான். சந்நியாசாசிரமத்திலிருந்து கீழே வராமல் அதற்கு மேலே போவதற்காக விடுகிறார். அதனால்தான் அதி ஆசிரமி அத்தியாசிரமி என்பது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.